வந்து நேற்று எங்க தாய் எங்க அம்மாவுக்கு வந்து திருக்கல்யாணம் நடந்துச்சு. ரொம்ப சிறப்பா இருந்தது. வருஷம் அந்த திருக்கல்யாணத்தை நான் வந்து கலந்துக்குருவோம். எங்களுக்கு ரொம்ப பிளஸிங்கா இருந்தது. எங்க மதுரையே வந்து காக்குற, எங்க உலகத்தையே காக்குற தாயோட திருக்கல்யாணத்தை பார்த்து முடிச்சு இன்னைக்கு எங்களுக்கு மதுரைக்கே பெருமை சேர்க்கிற தேர் திருவிழா வந்து இன்னைக்கு நடக்குது. இந்த தேரை வந்து வடா இழுக்கிறது, இந்த மக்கள் இவ்வளவு கூட்டத்திலையும் வந்து இந்த தேரை வந்து பார்த்து மிக்க மகிழ்ச்சியா வந்து சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்க. வளர்ந்தது இங்கதான். ஒவ்வொரு வருஷமும் திருவிழா சூப்பரா இருக்கு. இந்த 10 நாளும் சூப்பரா போச்சு. பட்டாபிஷேகம், அதுக்கப்புறம் திருக்கல்யாணம், நேற்று நைட்டு வந்து பூப்பலாக்கு பார்த்தோம், இன்னைக்கு காலையில தேரோட்டம் பார்த்தோம். 2 தேரும் சூப்பரா இருந்துச்சு. வடம் பிடிச்சவங்க சூப்பரா பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு வருஷம் மிஸ் பண்ணாம வருவோம். அது ஒரு டிவைன் ஃபீல். தேர் இப்படி திரும்பும்போது அதை பார்க்கும் பொழுது இருக்கிற அந்த ஃபீல் தான், அதுக்காகவே தான் வருவோம். அதனால ஒரு வருஷம் கூட நாங்க மிஸ் பண்ணதில்ல தேர் பாக்குறதுக்கு. வருஷம் இந்த சித்திரை திருவிழா வந்து பாத்தீங்கன்னா குடும்பங்களா வந்து கொண்டாடக்கூடிய திருவிழா இந்த சித்திரை திருவிழா. இதுல வந்து 10 நாள் திருவிழால மக்கள் வந்து எல்லா திருவிழாவுக்குமே டெய்லி பார்த்தாலுமே வந்து மக்கள் வந்து ஆர்வத்தோட, அந்த புதுசா பார்க்கக்கூடிய ஆர்வத்தோட வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த திக்கு விஜயமா இருக்கட்டும், தேரோட்டமா இருக்கட்டும், திருக்கல்யாணமா இருக்கட்டும், ஒவ்வொரு இதுலயுமே வந்து குடும்பங்கள் கொண்டாடும் சித்திரை திருவிழா. இந்த 10 நாள் திருவிழாவுமே வந்து வெளியூர் மக்கள் இல்லாம உள்ளூர் மக்களே வந்து அவ்வளவு தூரம் கொண்டாடி மீனாட்சி அம்மன் வந்து வருகை தருவாங்க. அதுபோக வந்து குழந்தைகளுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா ஒவ்வொரு வேடமிட்டு வீதி உலா வரும்போது வந்து அம்மன் இருக்கிற எல்லா குழந்தைகளுமே அம்மனாவும் சிவனாவும் வந்து வீதி உலா வர்றதுதான் கருப்பு சாமியா இப்படி வந்து ஒவ்வொரு தான் வருவாங்க. இப்ப நேற்று இந்த திருக்கல்யாணம் முடிஞ்சு நேற்று நைட்டு தான் சாமி பார்த்தோம். காலையில 5 மணிக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம். மக்கள் வெள்ளத்துல தான் வந்து அம்பாள் பவனி வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து தேர் இழுக்கிறதும் அந்த இதை வந்து கொண்டாடுறதா வந்து இந்த திருவிழாவோட ஸ்பெஷலே.